இப்போ இவங்க 2 பேரும் 70 வயசுல நீங்கள் தான் கச்சான் பருத்து பார்க்குறீங்க. நேற்றும் பரட்டு இந்த நாட்டும் பரட்டு விட்டான். கடைசி அப்போ கச்சாமிக்க போனீங்க? நானா உங்களோட கோயிலுக்கு போகிறேன். எந்த கோயிலுக்கு? பிள்ளையா கோயிலுக்கு. கழுதால பிள்ளையார் கோயிலுக்கு. நான் அங்கே போகிறேன். அப்போ நடக்க நடக்கல உங்களோட பிள்ளையா கோயிலுக்கு ரெண்டுக்கு நான் போகிறேன். பக்கத்துலயே. அதோட நீ கோவிலுக்கு இல்லை முடிஞ்சு. உங்களுக்கும் வயசாகிக்கொண்டே இருக்குது. உங்கள்கிட்ட தங்கச்சியில கணவரை நீங்க இந்த வயசுல உழைச்சி பார்க்கணும்னு சொல்லி உங்களுக்கு என்ன தேவை இருக்கு? உங்களை காதலிச்சு திருமணம் பண்ணுவாரா இல்ல எப்படி? ஏன் உங்களை அப்படி என்ன அவருக்கு பிடிக்கல? எதுவும் சொன்னாரா? அவன் ஓடா இது இதை செய்யல, செஞ்சடத்தோடு பொட்டை இதை எடுத்துட்டான். மாவு பயிர் செய்தா புல்லு பிடுங்க இல்லமாங்களா? அப்ப நான் செய்யணும். என்னென்ன வேலையெல்லாம் செய்திருக்கீங்க நீங்க? நான் அப்ப தண்ணி பட்டம் உடல் பயிர் செஞ்சு அது வியாபாரம் பண்ணின, மலக்கறி வியாபாரம் பண்ணின உடல். இப்பயே இப்போ வெயிலுக்குள்ள போனா அப்ப கருத்துருவீங்க. ஆக்காட்டுங்க பல்லு இல்ல, பாட்டிக்கு பல்லு இல்ல. அப்ப இப்படி பாக்க சாப்பிடுறீங்க? ஏன் போடுறேன்? அதுக்காக போடுறேன். கடைக்க பால் மணத்தா எப்படி நான் பால் மணக்குறாக்களுக்கும் கொம்பு. உங்களுக்கு இந்த சமுர்த்தி உதவிகள் அதுகள் எதுவும் 4000 தாராங்க. இந்த வீடு காசு காசு. ஓ சமுர்த்தி இல்ல, சமுர்த்தி இல்ல, கியூஆர் காசு தராங்க. 70 வயதுக்காரருக்கு 4000 தராங்க ஒவ்வொரு மாசமும். பாட்டி யுவர் கிரேட் பாட்டி, தெய்வான பாட்டி மாதிரி இருக்கீங்க பாட்டி. நீங்க எங்களுக்கும் ஒரு பாட்டி ஒன்று இருக்கிறாங்க, நல்லா விரும்பி பேசக்கூடிய பாட்டி, தெய்வான பாட்டின்னு சொல்லுவோம். இப்படி காட்டுங்க, இப்படி ஏத்துங்க, இப்படி 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 காட்டுங்க, இப்படி காட்டுங்க. எல்லாம் ஓகே. வணக்கம், இந்த தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பில் கழுதாவல் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்து இங்கே வந்து யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் ரீசெண்டாக வீடியோவில் கமெண்ட் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க, தெய்வான பாட்டியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் அங்கே போனால் கண்டிப்பாக அவங்கள காட்டியே ஆகும். நாங்கள் அங்கே போகலை. ஸோ அதனால் இங்கே இருக்கிறனால தெய்வான பாட்டியின் மறுரூபம் அப்படி சொன்னால் வந்து எப்படி இருக்கும், அதாவது 70 வயசில் தன்னால் முடிஞ்ச வேலைகளை செய்து கொண்டு தன்னோட தங்கச்சிக்கு வந்துட்டு உடம்புக்கு இல்லாத நிலையில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களையும் பார்த்துக்கொண்டு அவங்கள்ட்ட கணவர், அதாவது தங்கச்சியோட கணவர் வந்துட்டு காலை இல்லாமல் இருக்கிறாரு, அவரையும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க இந்த பாட்டி, அதுவும் 70 வயசில். ஸோ என்ன தொழில் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கச்சான் வறுத்து கோயில் அப்போ வந்து விற்கிற அந்த ஒரு தொழில் பண்ணுறாங்க. அண்ட் வந்து மற்ற வேலைகளும் செய்து கொண்டு தன்னால் முடிஞ்ச மாதிரி சம்பாதிச்சு பார்த்துக்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க இருக்கிற வீடு அண்ட் வந்துட்டு அவங்க இருக்கிற நிலைமைகளை வந்து தான் இன்றைக்கி வந்து இந்த ஒரு வீடியோவில் காண்பிக்கிறோம். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஏரியாவுக்குள்ள தான் நாங்கள் முன்னாடியே வந்து உதவி செய்து, உங்களுக்கு தெரியும், ஒரு கேன்சர்கார அக்கா, அவங்களுக்கு அந்த மலசலை கூட கட்டி கொடுத்து அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த பைப்லைன்லாம் செய்து கொடுத்து நம்ம, அதாவது இந்த ஏரியா தான். ஸோ அது ஏரியாவுக்குள்ளால தான் வந்து நம்ம போகணும். இங்கே அதிகம் வந்துட்டு பயிற்சிகள் தான் கூட செய்வாங்க, வெத்தலை தோட்டம், பிறகு பாவற்காய் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் போது செய்து கொள்வாங்க. கொச்சி, கத்தரி, வெண்டி அப்படியான பயிர்கள். எப்படி மதில் ஃபுல்லாக தகரத்தால் செஞ்சு பெயிண்ட் அடித்து செஞ்சுருக்குறாங்க. ரைட், அதே கேட்டு தகரத்தால் நடப்பது. வணக்கம். என்னது நின்று கொண்டு இருக்கிறீங்க? வேண்டுதல் என்ன மண்டை? அப்போ காலையில் அதுதான் 2 காலையில் இடுப்பு நடக்கிற கதிரையில் இருக்கிறவங்க. ஓ அதான் தான். அப்போ கதிரையில் இருந்துருக்கலாமே, நின்று கொண்டு இருக்கிறீங்க. எங்களை பார்த்துட்டு நிற்கிறேன். எங்களை பார்த்துட்டு நிற்கிறீங்களா? பிரச்சனை இருங்க இருங்க நீங்கள். ஊசி 70 வயது கால்தான் கச்சாங்கொட்டை வரட்டு தான் நான் ஜீவிக்கிறேன்.
என்ன அப்போ அவங்க யார் வீட்டில் இப்போ இந்த வீட்டில் இப்போ யார் யார் நீங்கள் யார் இவங்க யார் அவங்க யார்? இவங்க உங்களோட அக்காவா? ஐயா நீங்கள் தான் கணவன் மனைவி. சாப்பாடு வயது இல்லாததால கச்சாங்கொட்டை விற்றுதான் எங்களுக்கு சாப்பாடு படுத்து இருக்கிறான். எனக்கு தொழிற்செயல் அதை நீ இப்போ அவ கச்சாங்கொட்டை இதில் படுத்து விற்று தான் உங்களை பார்க்குறது. எங்களுக்கு தொழில் செய்ய இல்லாதானே என் காலை இல்லாத இடுப்பை இல்லாததால கொஞ்சம் ஒளிமி நடங்க பாப்பா. நீங்கள் பாப்போம் ஒளிம்பி நடக்கிறதுல ஒன்று இருந்தால் பணியை ஒளிம்பி இல்லாது. அப்படியே இப்படி தான் நடக்கணும். இருந்தால் ஒளிம்பி நடக்க முடியும். சரி சரி இடிக்கிறேன் ஏன்னா மரத்துக்களை பார்த்து தான் இடிக்கும். சரி இருங்க. அதுகளால் இப்போ சாப்பாடு வகதிகள் பக்கத்தில் இருக்கிறார்கள் எத்தனை நாளைக்கு தருவாங்க. அவள் கச்சாங்கொட்டை விட்டு தான் எங்களுக்கு என்னண்டா தரணும் சாப்பாடு. இப்போ நான் இயலாத நான் மனைவிக்கு மனநோய். இப்போ உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு 55 வயசு. 55 வயசு. மனசுக்கு மனநோயா? மனநோய். மனநோய் என்றால் யோசித்தோடனே பைத்தியமாகி கொப்பிரிக்கங்கிட்ட அந்த குடி எடுத்துக்காட்டு இல்லைங்க பாப்பா. நாங்கள் சொல்கிறோம் அது உண்மையா பொய்யா என்னன்னு சொல்லி. அம்மாவா வணக்கம். வணக்கம். எப்படி சும்மா இருக்கிறீங்களா? என்ன வருத்தம் உங்களுக்கு? இந்த காய்ச்சல் வர இது இந்த வேலை ஒட்டியல கால் அடுப்பு கை அடுப்பு பெத்தலாக்கு சாப்பிட்றது போல. இல்லை சாப்பிட்றல உண்மையா நீங்கள் சாப்பிட்றல. அப்போ ஏன் உங்களை வந்து மனநோய் சொல்கிறாங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு போய் வர அக்கா தான் கூட்டிகிட்டு போகிறோம். அப்படி தெரியலையே உங்களுக்கு. உங்களோட பேர் என்ன? சரஸ்வதி. சரஸ்வதி. எத்தனை வயசு உங்களுக்கு? 40. உங்களுக்கு எத்தனை? 40. அவருக்கு உங்களுக்கு எத்தனையா வயசு? 55. உங்களுக்கு 40 என்ன? அம்மா உங்களுக்கு எத்தனை வயசம்மா? 70. அப்போ இவங்க 2 பேரும் 70 வயசுல நீங்கள் தான் கச்சான் படுத்து பார்க்குறீங்க. நேற்றும் பரட்டு இந்த நாட்டும் பரட்டு விட்டான். என்னைய நான் தான் பார்த்து கிளினிக்கு கொண்டு போகிறது நான் தான். அங்கே டாக்டர் மாதிரி என்ன பேசுகிறவங்க? இந்த கூட்டி போகிறதுக்கு ஓட்ட உலாம் போகணும். பஸ்ஸில் போக போட்டா விழுந்துருவா. நான் சொல்கிறேன் இந்த கங்காணி மாதிரி நேசி மாட்டேன். ஓட்டோ 1000 காசு எவ்வளோ? போக விட்ட 2 பேருக்கு 500 ரூபா. 500 ரூபா போக விட்டேன். இப்போ ஒவ்வொரு நாள் நீங்கள் கச்சாம்பிக்க போவீங்களா? சாமினி கோவில் எங்கேயும் வந்தா ஓட கவனம் கத்திரி காலுக்குள்ள இந்த இது வழிய வளர்த்து வைக்கிறேன். இப்போ பேக்கரிலாம் கொடுக்குறேன். எல்லாத்தையும் வறுக்க. பேக்கரியில் என்ன கொடுக்குறது? கச்சான வரத்துக்கு பேக்கரியில் கொடுக்குறதா? பேக்கரியில் என்ன செய்வாங்க? பேக்கரியில் வறுத்து தரதா? 50 ரூபாய்க்கு கிலோ. மிஷினில் வறுத்து தருவாங்களா? பேக்கரி. அதான் இப்போ அது கோயில் திறந்தா தானே இப்போ விற்பீங்க சீசன் டைமில். நான் வீட்டிலையும் வச்சு விற்கிறேன். இப்போ எல்லாமே இப்போ போடுறதில்ல ஒரு இடம். அப்போ இப்போ சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன செய்றீங்க? டக்குறான் கிட்ட நாட்டுறாங்க தண்ணிகளுக்கு உலை இடியெல்லாம் பார்த்தேன். வச்சுக்காதுன்னு நான் தான் கொடுத்து கூட்டிகிட்டு போவேன். இல்லை இதில் என்ன ஒரு வேடிக்கை என்ன ஒரு ஷாக்கிங் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 70 வயசில் இந்த ஒரு அம்மா வந்து இந்த ஒரு குடும்பத்தை வந்து பார்த்துக்கொள்கிறாங்கன்றது வந்து தான் ஒரு பெரிய விஷயம். சரி அப்போ உங்களுக்கு கணவரோ பிள்ளைகளோ ஒருத்தரும் இல்லையா உங்களுக்கு? அவன் விட்டு போட்டு ஓடி 50 வருஷம். 50 வருஷமா? 40 வருஷம் அங்காட்டிலையும் என்ன பாடுபட்டு தான் தின்னுறேன். இப்போ உங்களுக்கு 70 வயசு. அப்போ அவர் விட்டு போட்டு போனது 40 வருஷம் மட்டும் சொன்னால் 30 வயசு இல்லையா? 30 வயதில் விட்டு போட்டு போனேன். போய் கழுதாவளையில் கல்யாணம் முடிச்சிருந்தேன். உங்களை விட்டு போட்டு இன்னொரு கல்யாணம் பிடிச்சோ? அங்காட்டிலையும் பாடுபட்டு தான் தின்னுறேன். அப்போ உங்களுக்கு பிள்ளைகள் எதுவுமே இல்லை? அப்போ உங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா? எங்களுக்கும் இல்லை. ஒன்றி இந்த மோசம் போயிட்டு. எத்தனை வயசுல? அதுக்கு பிறகு பிள்ளைகள் இல்லை. கொப்பியை காட்டு தம்பிட்டு பிள்ளைட்டெல்லாம் அடுப்பாங்க. கலாஞ்சி ஹாஸ்பிட்டலுக்கு டவுனில் அடுத்து வந்த நாங்கள் இப்போ இங்கே மாற்றி போட்டுக்க அவ்வளோ தூரம் போயிடணும். அதுக்காக வேண்டி
போகலாம இந்த வயதுக்கு பசி இல்லை. இந்த வயதுக்கு நீங்கள் வெத்தலாக்கு சாப்பிட்னா ஓகேவா இருக்குமா? இந்த பார்க்க மட்டும்தான் வர்றேன் நான் போய் கட்டக்குள்ளானபடி பார்க்க ஆக்காட்டுங்க பல்லு இல்ல பாட்டிக்கு பல்லு இல்ல அவங்க இல்லை பல்லும் இல்லை. அப்ப அப்படி பார்க்க சாப்பிட்றீங்க? இடிச்சு ரொம்ப பார்க்க போடுறான். ஏன் போடுறது? பால் மணக்கண்டானி அதுக்காக போடுறேன். இப்போ கடைக்க பால் மணத்தா எப்படி நான் பால் மணக்கிற ஆக்களுக்கும் கொம்புறேன். நீங்க கும்புறது. பால் மணக்க ஓகே. இப்போ உங்களுக்கு 70 வயசு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் உழைச்சி அவங்கள பார்த்துக்கொள்றாலே இப்போ இப்போ எல்லாம் மகன் பார்க்கவே இல்லை. அதுதான் கேட்குறேன். அப்போ இப்போதைக்கு வந்து சாப்பாட்டுக்கு இன்றைக்கு என்ன சமையல் ரெடி பண்ணுறீங்க? முருங்கைக்காய் என்ன செய்றீங்க? வெண்டிக்காய் என்ன செய்றீங்க? வெண்டிக்காய் குழம்பு, முருங்கைக்காய் வெள்ளைக்கறி. முருங்கைக்காய் வெள்ளைக்கறி 2 கறி சமைக்கிறீங்க. அது என்னென்னு சொன்னால் இங்கே எல்லாமே கிடைக்கும். இந்த முருங்கைக்காய் வந்து இங்கே தோட்டங்களில் நிறைய இடத்துல காய்ச்சிருக்கும். வெண்டிக்காயும் அது மாதிரி இங்கே பயிர் செய்கிறவங்க. அப்போ இங்கே அதெல்லாம் நாட்டு பயிர்கள் வந்து இங்கே கொஞ்சம் விலை குறையும். அதாவது இங்கே அறுவடை செய்கிறதுனால இதுக்குள்ளே சமைச்சா போதுமா உங்களுக்கு இரவும் பகலும்? இல்லை மணி அக்கா வந்ததுல ஆக்குறேன் பின்னேரம் மூடி ம் மணி உழைத்த நன்னேரம் இப்போ இல்லை. இப்போ அதுக்குள்ளே எத்தனை சுண்டு போட்டிருக்கீங்க? 2 சுண்டு போட்டு இப்போ மதியத்துக்கு சாப்பிடுவீங்க. நைட்டு திரும்பி சமைக்கணும். யாரிடை வாங்கி சமைக்கலாம். ரைட். அப்போ 3 பேரும் ஒன்றாவே இருக்கிறீங்க. எனக்கு சொந்த அந்த வீட்டோட நிலைமையை காண்பிக்கணும். நான் காண்பிச்சுட்டு தான் அவங்கள்ட்ட தனித்தனியாக எல்லா விஷயங்களையுமே வந்து பேசணும். வீட்டோட நிலவரத்தை வந்து பாருங்கள். அப்படியே ஃபுல்லாக வந்து கரல் பிடிச்சி அது செஞ்சு போயிருக்கு. இது இப்போ எவ்வளோ காலம் இந்த வீடு இது செஞ்சு? அதில் மாமனார் மோசமானத்தால் எங்களுக்கு நாங்கள் வந்துருக்கோம். எங்களுக்கு ஒன்று இதால் சுனாமியால் இது இந்த கிடைக்கல. எங்களுக்கு சுனாமி அடிச்சது இதெல்லாம் உங்களோட மாமியார் கொடுத்த வீடு தான் அது. எங்களுக்கு சுனாமியால் எந்த இதுவும் கிடைக்கல. வீட்டை பாருங்க பழச்சி வெடிக்குது. உள்ளுக்குள்ளே உடஞ்சி வைக்கிட்டு அப்படியே. அந்த சைட் எல்லாமே வந்து வெடிச்சு தேஞ்சிட்டது. இது குழவி எல்லாமே இருக்குறாப்பா கடவுள். எல்லாம் இருக்குதான். அதை கலக்கி வெடிக்குதான் குழவி. இது தூவானம் அடிக்கிறது இல்லையா மழை பெய்யுற டைம்? அதுக்கு அடிக்கிறதில்ல. அதை பார்த்து இங்கே பாருங்க ஊர் பாருங்க எப்படி கிடக்கணும். நிற்கிறதுக்கு வயது ஒரு தகரம் வேண்டிய வயதிலான நிற்கிறது. அப்போ உங்களுக்கு அரசாங்கத்தினால உதவிகள் எதுவும் பண்ணுறது இல்லையா? இது ஆறாங்க இந்த காசு 2500 கியூஆர் இருக்கா சார்? அது 2500 காசு ஆறாங்க. அது என்ன அதன் பிறகையும் எடுத்து வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறீங்க. மலைகளை வந்து மண்டு கொட்டி இருக்கணும். இங்கே பாருங்க வீடு கிடக்குது. இங்கே பாருங்க ஒரு தகரம் வழிய வழி இல்லாமல் இருக்கு. போட்டு ஒரு தகரம் மழை பெஞ்சா வீட்டு வழியை போய் படுக்கிறேங்க. ஆக்கள்கிட்ட விட்டு போ காட்டி நம்மளோட வீட்டில் பேசாமல் மேலே ஃபுல்லாக தகரத்தில் ஓட்டை எல்லாம் வந்து விழுந்து எழுந்துட்டு. இது என்னடாப்பா இந்த வீட்டை பார்த்தா இதுக்குள்ளே கடவுள் இதுக்குள்ளே எப்படாப்பா தூங்குறீங்க நீங்கள்? இல்லை நம்ம இன்னைக்கு வந்து தானே உடஞ்சு கிடக்கு. தீபம் இல்லை அப்படித்தாங்க. இந்த ஒரு வீட்டை பார்த்து உங்களுக்கு இவ்வளோ காலத்துக்கு சுனாமிக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு வீட்டு திட்டம் தர இல்லையா? எங்களுக்கு தாராங்க. இந்த கொரோனாவுக்கு முதல் இந்த இந்தியன் வீட்டு திட்டம் இப்போ எல்லாம் ஒரு வீட்டு திட்டம் தரல. ஒன்றுமே இல்லை. என்னடாப்பா இப்படி இருக்கு? இந்த கொரோனாவுக்கு முதல் ஒரு பிள்ளை வந்து பதிஞ்சோடனே எனக்கு ஓகே போயிட்டு எனக்கு வீடு வண்டி எண்ணி போட்டு போனேன். அதுக்கு போல கொரோனா வர வண்டி மீது. அப்போ நீங்கள் போய் கேட்கலையா அவங்ககிட்ட? அந்த பிள்ளை மோசமாக போயிட்டு அந்த கொரோனா இங்கே வந்து பதிஞ்ச பிள்ளை ஐயோ. அதுலேருந்து உங்களுக்கு பீச்சிங் பிரச்சனை இருக்கா? ஒன்று 10 என்ன நடந்தது? பம்படிச்சு போச்சு. என்னது என்ன பண்ணுறோம் முதல் கால் இந்த இதுதானே. அதுலேருந்து இந்த பெட்ரோல் ஊற்றி தண்ணி எடுக்கிற அது ஊற்றி இதுக்குள்ள வெடிக்குது. வெடிச்சு பிறகு என்ன வெடிச்சு இதெல்லாம் 10 இருக்கான். இதெல்லாம் 10 இந்த தோடெல்லாம் 10 எல்லாம் இருக்கு பாருங்க. 10 எல்லாம் செஞ்சு அதுலேருந்து நோவு பட்டு எல்லாம் செஞ்சதுதான். இல்லை மூச்சு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா தான் கேட்டேன். இப்போ என்ன சுரண்டு போட்டால் மரம் உரத்துடும் அப்படி. அதில் வந்து சேவை எடுக்கிறது நான் அங்கே கொண்டு எடுக்கிறது. நாங்கள் நீங்கள் பேசும்போது மூச்சு எடுக்கிற கஷ்டப்படுறீங்க. அந்த வீசிங் உள்ள மூச்சு எடுக்கிறது பிரச்சனையாக இருக்கும். நிறைய 2 காட்சிக்கு கிடையாது. இப்படி தான் பாடுகாட்டுது கிடந்து கிடக்கம். ஒரு உதவி இல்லை, ரெண்டு இல்லை, சாப்பாட்டு வயது இல்லை, தொழிலுக்கு போக இல்லாது, உருவாமல் குனிஞ்சு எடுக்க இல்லாது. இப்போ அந்த பாட்டி இப்போ கச்சான இதுகளை வரதுனா நீங்கள் அதை விற்கல அவரோட இருந்து? நானும் விற்கலாம். இப்போ அவள் விற்கக்குள்ள நம்மளும் விற்றவனே மாதிரி 1000 கொண்டு வந்து விட்டுருக்கீங்க.
இல்லை அப்படின்னு இல்லை. இப்போ மற்ற மற்ற பக்கத்தில் கொஞ்சம் தூரம் இருந்து மற்ற கோயில் இருந்தாலும் இருந்து விற்றாலும் கூட இப்போ 2 பேருக்கு அந்த ஒரு லாபம் கிடைக்க ஒரு குடும்பத்துக்கு தானே வரப்போகுது. கச்சானிகள் கூடன்றதால நாங்கள் இருந்து கீழாது. அப்போ நம்மளோட ஐடியா என்ன பிளான்? இப்போ இது 70 வயசில் அந்த அம்மா வந்து நம்மளுக்கு சம்பாதிச்சு தந்து கொண்டிருக்கிறாங்க. நம்மளுக்கும் வயசு போயிட்டுது, நம்மளுக்கிட்ட பிள்ளைகளும் இல்லை, இருக்கிறதுக்கான ஒழுங்கான வீடுகளும் இல்லை, வேலை செஞ்சு சம்பாதிச்சு சாப்பிட்ற அளவுக்கான எந்த ஒரு வழிகளும் இல்லை. அப்போ எங்கள்கிட்ட ஒரு உதவின்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது வந்து நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ணித்தரோம்னு சொல்லி யோசிக்கிறீங்க? எங்கள் டொய்லெட்டர் கட்டிட்டாங்க ஐயா, எல்லாம் பெரிய கரெக்டாக இந்த காட்டுக்குள்ளே போகிறோம், ஐயா காட்டுக்குள்ளே. மலை சொல்கிற கூட்டம்ன்றது வந்து முக்கியமானது ஒன்று தான். வந்து அது வயசான காலத்தில் அவங்களுக்கு வந்து முக்கியம். எனக்கு நான் காட்டுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் வந்து போயிடல அது இந்த வயசில். அதுதான் நான் கேட்குற மாதிரி மலை செல்ல கூடம் வந்து இருந்தால் மட்டும் உங்களால் சாப்பிட எப்படி முடியும்? சாப்பாடு இல்லாட்டியும் கிடந்துக்கிறான். இல்லை பக்கத்தில் நெடுக்க தருவாங்கய்யா. அதைத்தான் கேட்குறேன். பக்கத்தில் எப்போவுமே வந்து தருவாங்களா? இல்லை தர மாட்டாங்க. அதான் கேட்க அப்போ நம்ம சாப்பாடுக்கு இடிக்காக்கள் தந்தா பார்க்குறான், இல்லாண்டி தான் கிடக்கிறான், டெய்லி வெளியே வச்சுட்டு கிடக்கிறான். 2 மாடி காலத்தில் வந்தாலும் இங்கே போய் கேட்கலாம். அதுதான் கேட்குறேன் நான். மலை செல்ல கூடம் வந்து உங்களுக்கு இப்போ முக்கியம். ஆனாலும் மலை செல்ல கூடம்ன்றதை தாண்டி நீங்கள் சாப்பிட்றதுக்கு வந்து ஏதாச்சும் தொழில் செய்யலாம்னு சொல்லி எங்கிட்ட கேட்கணும்னு சொல்லி யோசிக்கலையா நீங்கள்? தொழில் செய்கிறேன்டா, என்ன தொழில் செய்யலாம் இயலாத நம்ம. அதைத்தான் நான் கேட்குறேன். இப்போ எனக்கு தெரியாது. இப்போ வயசு உங்களால் இயலாத உங்களால் என்ன தொழில் செய்யலாம்னு சொல்லி நீங்கள் தான் யோசிக்கணும். அந்த தேவை யாருக்கு இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு தான் இருக்குது. இப்போ நீங்கள் தான் யோசிக்கணும். இதுகளை தான் செய்யணும். கச்சாங்கொட்டை வைக்கணும், இல்லைன்னு என்ன வேறு என்ன இது. கச்சானே எவ்வளோ காலத்து விற்க போகிறீங்க? அதுவும் கோயில் திறந்தால் மட்டும் விற்கலாம். மழை பெஞ்சா விற்க மேலாது, போக மேலாது, ஒரு இடத்துல இருக்க மேலாது. ஒரு கடையை போட்டு தான் இருக்கணும். இந்த ஏரியாவுக்குள்ள எங்கே கடை போட போகிறீங்க? இதுக்கெல்லாம் போடணும். என்ன கடை இருக்கக்கூட, கிட்ட கடை இருக்கக்கூட வியாபாரம் போகாது. வித்தியாசமாக யோசிக்கலாம் தானே. உங்களோட வளவுக்குள்ள கொஞ்சம் இடம் கிடக்குல்ல, அதுக்குள்ள கீரை கொஞ்சம் போடலாம் தானே. கீரை போடலாம், அதுக்குள்ளேயும் போடலாம். அந்த வளவிலையும் அதார உழவு அதுவும் பக்கத்தாக்கள் சொந்தக்காரர்களோட தான். சரி, சொந்தக்காரர்கள் வளவு விடுங்களா? உங்களுக்கு இதுக்குள்ளேயே தாராளமான வளவு. கீரை தண்ணி வயடி தானே பெரிய கரைச்சி. ஏன் தண்ணி இல்லையா உங்கள்கிட்ட? பம்புகளில் இந்த பைப்பு தானே அடிச்சிருந்தாங்க. கரண்ட் இருக்கு தானே? இப்போ கரண்ட் இருக்கு. அப்போ தண்ணி எதில் வந்து எடுக்கிறீங்க? இதில் அடி இதில் வந்துட்டு இதில் மோட்டர் போட்டலாமா? அப்போ இதை கட்டி போடலாம். இதில் போடலாம் மோட்டரு. மற்ற இன்ஜை உடஞ்சி வைக்கு, உடஞ்சத்தால் தண்ணி இழுக்குது இந்த பைப்பால். அப்போ திரும்ப அடித்து பைப் ஒன்று தெரிஞ்சு அவ்வளோ நிலமும் சும்மா தானே எடுக்க. அதுக்குள்ள பயிர் செய்தால் கச்சானே எவ்வளோ நாளைக்கு வரத்து வைக்க போகிறீங்க? பயிர் செய்தால் அந்த நீங்கள் வேறு இடத்துல வந்துட்டு முருங்கைக்காவோ வெண்டிக்காவோ வேறு இடத்துல வேண்டதை விட அதை நீங்கள் உங்களோட வளக்குள்ள இந்த ஒரு சைட் வந்துட்டு வெண்டியை நாட்டி, இந்த ஒரு நடுவில் வந்துட்டு கொச்சியை நாட்டி, அந்த ஒரு சைட்டில் வந்துட்டு கீரை நாட்டினாலும் ஒவ்வொரு நாளும் விற்கிற பயிர். அதெல்லாம் ஒவ்வொரு நாளும் விளைஞ்சு கொண்டிருக்கும், ஒவ்வொரு நாளும் விற்கிற பயிர். அப்போ அதை யோசிக்கலையே நீங்கள்? பார்த்தீங்களா, பயிர் செய்கிற ஒரு ஊரில், பயிர் செய்கிற ஒரு கிராமத்தில் இருந்துட்டு நீங்கள் எங்கள்கிட்ட வந்து அதை பற்றின உதவிகளை கேட்காம என்னெல்லாம் கேட்குறீங்க? இல்லை, எங்களுக்கு முதலாவது டொய்லெட்டர் வேணும். மனசில் கூட வந்து முக்கியம். பம்புகள் இருக்கிறது என்ன வயிறு விருப்பான இடத்துல மெய்யடினா நட்டலானும் அதுவும் ஒரு சொல்லித்தானே. மெய்யடி கம்பு நாட்டலாம். என்னென்னு சொன்னால் இப்போ உங்களால் கூட நிமிந்து நடந்த வேலைகள் செய்யலாது. ஆனால் இந்த மண்ணுக்கு வந்து மண்பட்டியால் வலிக்கலாம். இது வெங்கட பக்கம் மட்டும் தான் கஷ்டம், மண்பட்டி போடலாது. இங்கே மண்பட்டி போட்டு லேசாக வேலை செய்யலாம். அடுத்து வந்துட்டு நீங்கள் தண்ணி அடிக்கலாம். அடுத்து அம்மாவில் வந்துட்டு வயசான காலத்தில் ஒன்றும் செய்யலாது, அவங்க புல்லாச்சு பிடுங்கலாம். அடுத்து அதில் வெண்டிக்காய் ஆயப்படுறாங்களோ, கொச்சிக்காய் ஆயப்படுறாங்களோ, கீரை பிடுங்க போகிறாங்களோ, அது செய்யலும். அப்போ நீங்கள் இந்த கச்சானை வறுக்கிறது, கோயிலாக போய் இருந்து அங்கே விற்கிறது, அதில் வர 5-10 வந்து உங்களுக்கு வருமானம் போதாது. திடீர்னு மழை இதுகள் வந்தால் வந்து வியாபாரம் செய்யலாது. அப்போ உங்களுக்கு கொண்டு ஒரு மிகிதம் பிடிச்சி வைக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் நல்ல வருவாய் வரக்கூடிய இதை வந்து அதுவும் கொஞ்சம் உங்களை ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு தொழிலை வந்துட்டு யோசிக்கணும். நம்ம மாடி காலத்துலேயும் நாட்டில் தாழ்கிற வளவு வளவு தாழ்றது. சரி, இப்போ இந்த டைம் செய்யலாம். முயற்சி பண்ணால் செய்யலாம் தான். முயற்சி பண்ணணும். நம்மளால் முயற்சி பண்ணால் தான். மழை காலத்தில் கிடந்தாலும் மற்ற காலத்தில் நாட்டி பயிர்கள் செஞ்சு வச்சுருந்தாலும் மழை காலத்தில் சாப்பிடலாம். ஓகே, கண்டிப்பாக. இப்போ வெயிலுக்குள்ளே நம்ம நின்று கொண்டு பேசி கொண்டிருக்கிறோம். இருந்து நம்ம எல்லாத்தையும் பேசுவோம். நான் சொன்னேன் தானே, இங்கே வந்துட்டு முருங்கைக்காய் அது இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு இருக்கிறதுனால ஈஸி. இதை மாதிரி தான் இப்போ இன்ச்சு நிற்கிது, அவங்களோட வீட்டோரமே நட்டுருக்கிறது முருங்கை. ரெண்டாவது தான் நான் இங்கே பார்க்குற விஷயம்லாம் கூட வந்துட்டு வெற்றிலை தோட்டங்கள் ஓரம்லாம் வந்துட்டு முருங்கை மரங்களும், அதே மாதிரி வாழை அப்படின்னு சொல்லி பயிர்கள் கூட செய்யக்கூடிய ஒரு நிலம். ஸோ வந்து இதை அவங்க பயன்படுத்தினாங்கன்னு சொன்னால் அதில் பயன் பெற முடியும் கண்டிப்பாக. ஸோ வந்து நம்ம கொஞ்சம் இருந்து பேசுவோம், சரிங்களா? ஓகே, பாட்டி இப்போ எத்தனை வயசு சொன்னீங்க உங்களுக்கு? 70 வயசு. அவங்களோட கணவர் வந்து உங்களை விட்டுட்டு போனதுக்கு பிறகு நீங்கள் இன்னொரு திருமணம் பண்ணணும்னு சொல்லி யோசிக்கல? ஏன்? நம்ம கஷ்டப்பட்டு துண்டுற சாப்பிட்ற, நம்ம இன்னொரு வாழ்க்கை செய்கிற நல்ல அவரே உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போகிறான். ஏன் உங்களை அப்படி என்ன அவருக்கு பிடிக்கல? எதுவும் சொன்னாரா? அவன்
ஓடாய் வேலை செய்யறேன். ம். செஞ்சடத்தோடு பொட்டை எடுத்துட்டான். உங்களை காதலிச்சு திருமணம் பண்ணுவாரா இல்லை ஓ எப்படி? காதலிச்சுட்டான். அப்ப அவன் விட்டு போட்டு போன நாளைக்கு பாடுபட்டு தான் தின்றேன். ம். மலைக்கறி அவர் அரிசி அவர் அந்நேரம் செஞ்சேன். ம். இப்பையும் இப்பயே இல்லை. ம். யாரையும் தந்தா சாப்பிட்றது இது நான் நல்லா பார்த்தேன் உழைக்க. இப்பயே இல்லை. அதாவது இப்போ எப்படி உங்களை காதலிச்சிரு? அவரா பெஸ்ட்டாக வந்து உங்கள்கிட்ட விருப்பம் கேட்டவரா இல்லை நீங்கள் கேட்டீங்களா? அது அவனா ஆ. அவன் தான் வந்து கேட்டு அவரே கேட்டு அப்பாவியை செஞ்சு வச்சாங்க. என்னென்னு வந்து கேட்டவர்? இப்படி முடிக்க போகிறேன் ம். செஞ்சு அவன் சட்டி வழிய ஆ. வந்து நீ நான் நாண்டுட்டேன். ம். நான் உழிச்சிட்டு இருந்த மரம் விட மாட்டேன்ட்டாங்க. மரம் நீ செஞ்சு வச்சு ம். மரம் விட்டு போட்டு 2 பேர் 3 பேர் செட்டுக்கு இருந்தான். மரம் ஓடாய் வேலை செய்ய போனடா கட்டிட்டான். ஆங்காட்டி நீ நான் பாடுபட்டு தான் தின்றேன். அதுக்கப்புறம் அவரை முகத்திலே முழிக்கலையா நீங்கள்? ம். நான் முடிக்கவில்லை. அப்படி உங்களுக்கு துரோகம் பண்ணவருக்கு நீங்கள் ஏதாச்சும் இப்போ சொல்ல நினைக்கிறீங்களா? நானே அப்படி உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போனவருக்கு நீங்கள் இடத்துல என்ன சொல்ல போகிறீங்களா? என்னட்ட மகன் விட்டு போட்டு போயிட்டான். ம். இத்தனை திறந்தா அவனுக்கு மூட்டை தைச்சு லட்சிரம் பட்டு இந்த கட்டையா எல்லாம் உங்களுக்கு செய்த பாவம்னு சொல்லுவாங்க. பாவம் எனக்கு செஞ்ச அவன் நான் நல்லா பார்த்த இருக்க. கண்டிப்பாக சொல்லுவாங்க, கர்மா இஸ் எ பூமரங். அதாவது நம்ம என்ன செய்தாலும் அது நம்மளுக்கு சுற்றி அந்த வந்து கொண்டே இருக்கும். நல்லது செய்தால் நல்லதே நம்மளை சுற்றி வரும், பாவம் செய்தால் பாவம் நம்மளை சுற்றி வரும். பூமரங்னு சொன்னால் தெரியும் வளரி. ஸோ அது சுற்றி விட்டால் மறுபடியும் நம்மகிட்ட வந்து சேர்கிற மாதிரி தான் நம்ம ஒருத்தங்களுக்கோ இல்லை நம்மளோட வாழ்க்கையில் என்ன செய்கிறோமோ அது நம்மளுக்கு திரும்ப வரும்னு சொல்லுவாங்க. ஸோ பாட்டிக்கு செய்த ஒரு துரோகம் தான் வந்து அவர் நிறைய வாட்டி பைக் ஆக்சிடென்ட் எல்லாம் பட்டதாக சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் ஒரு பைக் ஆக்சிடென்ட் பட்டுன்னு சொல்லி? எனக்கு ஆக்கள் சொல்கிறது அது அவளை ஆக்கள் சொல்லுவான். ம். இப்படி உண்ட பாபம் என்ன இது வந்து சொல்றாங்க. கண்டிப்பாக கட்டின மனைவி இருக்கு இன்னொரு மனைவியை நினைச்சு அவங்கள விட்டுட்டு பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ணிட்டு போகிறவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு இப்படி நடந்திருக்கு. அது எங்களோட வாழ்க்கையில் ஒரு அனுபவம் நாங்கள்லாம் பார்த்துருக்கிற மாதிரி நிறைய பேரை. சரிம்மா, இப்போ அது ஒரு புறம் வந்து இருக்க, இப்போ உங்களுக்கும் வயசாகி கொண்டே இருக்குது. உங்கள்கிட்ட தங்கச்சியில் கணவரை நீங்கள் இந்த வயசில் உழைச்சி பார்க்கணும்னு சொல்லி உங்களுக்கு என்ன தேவை இருக்குது? என்ன தேவை இருக்குது உங்களுக்கு? நீங்கள் அவங்கள பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ பார்க்கல ம். அதான் சொல்கிறேன், அதான் நீங்கள் ஏன் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு? அவனுக்கு ஏதாடு காடு அவனுக்கு அவளுக்கு மனம் நோய் இல்லை. அவ 2 பேரையும் பார்த்தான். இப்போ ஏலா பார்க்க பாட்டி யுவர் கிரேட் பாட்டி, தெய்வான பாட்டி மாதிரி இருக்கிறீங்க பாட்டி. நீங்கள் எங்களுக்கும் ஒரு பாட்டி ஒன்று இருக்கிறாங்க, நல்லா விரும்பி பேசக்கூடிய பாட்டி, தெய்வான பாட்டின்னு சொல்லுவோம். முளைத்தீவில் இருக்கிறாங்க, அவங்கள நிறைய பேர் பார்ப்பாங்க, பேசுவாங்க. வயசான காலத்துலேயும் உழைச்சி தங்களை தாங்களே பார்த்துக்கொள்கிறாங்க. அதே மாதிரி தான் நீங்களும் இந்த வயசான காலத்தில் உழைச்சி நீங்கள் உங்களை பார்த்துக்கொண்டு உங்களோட தங்கையும் பார்த்துக்கொண்டு உங்களை தங்களுடைய கணவரையும் பார்க்குறீங்க பாருங்கள். நீங்களும் தெய்வான பாட்டி மாதிரி தான். இப்போ இல்லை. இப்போ இயலாது. இப்போ தந்தா வாங்கி சாப்பிட்றேன். இப்போ உங்களால் என்னென்ன வேலை செய்ய இயலும்? கச்சாங்குட்டை நான் வர்றது இப்போ உங்களோட வளவுக்குள்ள பயிர் செய்தால் புல்லு பிடுங்க இயலுமா உங்களை? அப்போ நான் செய்வேன். என்னென்ன வேலையெல்லாம் செய்திருக்கீங்க நீங்கள்? நான் அப்போ தண்ணி பதம் உடல் பயிர் செஞ்சு அரிசி வியாபாரம் பண்ணினேன், மலைக்கறி வியாபாரம் பண்ணினேன் முதல். இப்போ இல்லை. இப்போ ஒரு 10 பேர் சேர்ந்து விட்டு அரிசி வியாபாரம் மலைக்கறி எல்லாம் போகிறேன். இப்போ இல்லை. ஆரியம் தந்தான் இந்த கண்ணுண்டு கண்ணின் திடீர். சின்ன வயசுல, அதாவது 30 வயசுலலாம் தோட்ட பக்கம் என்னென்ன வேலைக்கு போய்க்க? என்னென்ன 30 வயசுலலாம் என்னென்ன வேலைகளுக்கு போயிருக்கீங்க? நானா பயிர் செஞ்ச மணி என்ன பயிர்? மஞ்சோடி நாடுன்னு கச்சா நாட்டி விடுவோம். கட்டடி எல்லாம் செய்கிற புல்லு புடுங்கி வேலை செய்கிறேன். கொச்சிக்காய போகிறேன். அந்நேரம் கொச்சிக்காய போகிறேன். சில நேரம் போவேன், சில நேரம் போக மாட்டேன். பெய்யிட்டா வெயில் இப்போ உண்டுக்கும் போடுறேன். வெயிலுக்குள்ளே போனால் அப்போ கருத்துருவீங்க. இப்போ எங்களோட தெய்வான பாட்டி மாதிரி நீங்களும் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கான உதவிகளை வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுது நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு என்ன உதவி தேவை? என்னங்க கக்கூசி, அதாவது டாய்லெட் மலசில் கூடமா இது ஒன்று எனக்கு தந்தா வீடு. நான் இங்கே கிடந்திருக்கேன். இங்கே கிடந்து செத்தான் கிடம் இல்லை. ஏன் அப்படி சொல்றீங்க? அப்ப இப்ப எங்க போற நீங்க?
இருக்கான் படுத்து கிடந்த மணி பாம்பு ஆ வார பகலில கிடந்து ஓட்டு 6 மணிக்கு இப்போ கிட மச்சாட்டு விட்டு படுத்து கிடந்து விடிய வாரான் சரி நடந்து வாரான் ம் இதுக்குள்ள எப்படி மணியை படுக்கிறேன் படிச்சு வேறெல்லாம் எப்படி படுக்க விட்டு நாளும் வாரான் குளித்து முடிவிட்டு மச்சாட்டு விட்டு வாரான் அப்போ நைட்டில் வேறு இடத்துல ஆர்டர் அங்கான் படுத்து கிடந்து யார் அது எங்கட மச்சாட்டு உங்களோட மச்சால் நைட்டில் அங்கே தூங்கிட்டு அப்புறம் பகலில் இங்கே வந்து சமைச்சா வந்துடுவேன் ஆ 6 மணிக்கு இங்கே இருந்து போகும் அவ்வளோ வந்துடுவீங்க அப்போ இங்கே வாசல் கூட்டுற இந்த வேலையெல்லாம் செய்கிறது யார் அவங்க தங்கச்சி ஆ. நீங்கள் எப்படி அவங்க மனநோய் என்று சொல்கிறீங்க அவன் நல்லா தானே இருக்கிறா அவ. இப்ப சிக்காம ஆ நான் 5ஆம் தேதிக்குள்ளே நீங்க கொண்டு வர்றேன் விட்டுட்டு மாட்டம் திட்டம் எடுத்து சொல்லிக்கிறேன் ஆ இப்போ போடுற காய்ச்சி இல்லாம கிடக்கிறது புடம் போகணும் காய்ச்சல் என்ன சொல்லியிருக்கிறாங்க அங்கே கிடக்கு அது சரி பெரிய மாட்டேன் அந்த அங்கே குளிச்ச ஓடுறேன் குளிச்சு போடுறதா 20 பெரிய சம்மந்தமாக எப்படி திடீரென்று வந்து திடீரென்று வந்து ம் இருந்தாப்ப வந்து ம். குளர்றது இடையில ம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் கும்பி நான் பின்ன மட்டக்களப்புக்கு கிளீனு கொண்டு அப்போ சொன்னாங்க அம்மா மனு யோசிக்க விட்டுருவாங்க அவ கடல்ல விடல உடும்பா என்று சொல்லிச்சு என்னத்தை யோசிக்கிறோம் அப்படி அவங்க என்ன யோசனை வேணும் தின்ன வேணும் யோசிக்கிறோம் மூளைய விடுறோம் விட்டா என்ன ஓகே பாட்டி மேலே நல்லா காய்க்கிறாங்க உண்மையில தெய்வான பாட்டின்ற மறு உருவம் தான் நீங்கள் சரியா நல்லா பேசுறீங்க அதுவும் வயசான காலத்துலேயும் திட்டமா தெம்பா இருக்கிறீங்க தானே இப்படியான பாட்டிகளை தான் எங்களுக்கு பிடிக்கும் அதாவது நிறைய பேர் வந்து மாவு ஓகே கண்டிப்பா இந்த வயசுல வந்து இப்போ உங்களுக்கு இந்த சமுர்த்தி உதவிகள் அதுகள் எதுவும் 4000 தாராங்க இந்த ஈரோ காய்ச்சி கியூஆர் காசு ஓ சமிதி இல்ல சமுர்த்தி இல்லை கியூஆர் காசு தராங்க 70 வயதுக்காரனுக்கு 4000 4000 தராங்க ஒவ்வொரு மாசமுமா உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு சாப்பாட்டுக்கு எவ்வளவு செலவாகும் மாபு ம் கறி உடுப்பேன் ம் அங்கே இது பட்டிக்கிட்டு ம் காட்டேன் ம் கடைசியாக எப்போ கச்சாமிக்க போனீங்க நானா ம் எங்கட கோயிலுக்கு போனேன் எந்த கோயிலுக்கு புள்ளியா கோயிலுக்கு கழுதால பிள்ளையார் கோயிலுக்கு நான் அங்கே போகிறேன் அப்போ நடக்கையில் நடக்கல எங்கட புள்ளியா கோயிலுக்கு ரெண்டுக்கு நான் போகிறேன் பக்கத்துலயே அதோட நீ கோவில் இல்லை முடிஞ்சு கோவிலெல்லாம் முடிஞ்சு கோயில் எல்லாம் சீசன் முடிஞ்சு நீ ஊருக்கா விற்கவும் இப்போ உங்களுக்கு எந்த ஒரு நோயும் இல்லையே இந்த வயசுல பாத்தீங்களா? எனக்கு கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் இருக்கிற உடம்புமே தெரியலையே இது இதுக்கு நான் போகிற கிளி போறது அது மட்டும் தானே இருக்கு உங்களுக்கு. ஓ மற்றபடி நல்லா தானே இருக்கிறீங்க. கைக்கு காட்டுங்க இப்படி இப்படி காட்டுங்க இப்படி ஏத்துங்க இப்படி 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 காட்டுங்க இப்படி காட்டுங்க எல்லாம் ஓகே காட்டுது. நல்லா தானே இருக்கிறீங்க பாத்தீங்களா? நல்லா ஜங்கா இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க நீங்க பாத்தீங்களா? உடம்புலாம் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் இல்லை. சரிங்களா? இப்போ நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச உதவிகள்னு சொன்னால் இப்போதைக்கு உங்கள்ட்ட மருத்துவ செலவுகளோ சாப்பாட்டு செலவுகளோ பண்ணித்தர முடியும். அது வந்து இந்த வீடியோ பார்த்து யாராச்சும் சரி நான் பாட்டியாக்களுக்கு வந்துட்டு ஒரு நிரந்தரமாக இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு வீடை வந்து நான் சரி கட்டி தாரேன், இல்லைன்னு சொன்னால் அவங்க வந்துட்டு வாழ்வான செய்யக்கூடியதுக்கு பயிர் செய்யறதுக்கு நான் தண்ணி பைப் லைன் வந்து அடித்து செஞ்சு தாரேன், இல்லைன்னு சொன்னால் வந்துட்டு மலை செலவு கூட கட்டி தாரேன் அப்படின்னு சொல்லி யாராச்சும் சொன்னாங்கன்னா அதை வச்சு கொண்டு தான் எங்களால் பண்ண முடியும். ஆனால் இப்போதைக்கு வந்து நாங்கள் சொன்ன மாதிரி எங்களால் சாப்பாட்டிற்கோ மருத்துவத்திற்கோ செய்ய முடியும். அதை வந்து பண்ணித்தாரோம். அதுக்கு முதல்ல உங்கள்கிட்ட தங்கச்சிட்ட கொஞ்சம் பேசுகிறோம் நாங்கள். சரிங்களா? சரிங்கம்மா. இப்போ அடுத்தவங்க வந்து நம்மளுக்கு மனநோய் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை வந்து நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணுறீங்க, அதாவது நீங்கள் என்ன அதை ஏற்றுக்கொள்கிறீங்க? உங்களுக்கு அப்படி இல்லையே. போகிறோம் கிளினிக் போகிறது. இப்போ கிளினிக்குள்ளேயே அவங்களுக்கு சொன்ன மனநோய் எதை வச்சு கொண்டு நீங்கள் நல்லா தான் பேசுகிறீங்க, நல்லா தான் இருக்கிறீங்க. வருத்தம் இல்லாத ஆக்களில் எல்லா பேருக்கும் எல்லா வருத்தங்களும் இருக்குத்தான். நானும் ஒரு பேஷண்ட்டு தான், நானும் இப்போ சொல்லப்போனால். சரி, இப்போ என்னோட சொன்னால் இப்போ 70 வயசில் உங்கள்கிட்ட அக்கா வந்து உங்களை வந்து பார்த்துக்கொள்கிறாங்க. அப்போ இது எப்படி இருக்குது உங்களுக்கு? அப்போ இப்படி ஒரு அக்கா யாருக்காச்சும் கிடைக்குமா? கால் வருத்தம் பாருங்க, அதாவது உங்களுக்கு கூட பிறந்த ஒரு அக்காவா இருந்துட்டு அவ உங்களை மட்டும் பார்க்காம உங்களோட கணவரையும் பாக்குறாங்க பாருங்க. தாங்களை வர சொல்லி சேகரன் அடிச்சுட்டு அவங்கள போட்டேன்.
அப்போ நீங்கள் ஜிஎஸ்டி யார்ட்டையும் பேசி பார்க்கலையா வீட்டு திட்டத்துக்கு இல்லை டொய்லெட் மலை செலவு கொடுத்துக்கோ பேசி பார்க்கலையா நீங்கள்? ஏமினி வீடெல்லாம் வந்து வெட்டி போட்டாங்க. டொய்லெட்டுக்கு கேட்கலையா? டமரில் என்ன சொல்கிறாங்க? என்ன பதில் சொல்கிறாங்க உங்கள்கிட்ட? அப்போ நீ போடுறோம் சொல்லிட்டான் தானே ஆட்ட வச்சேன் நான் நிறைய இடத்த போவீங்களே. கடைசி உங்களுக்கு தெரிஞ்சு உங்கள்கிட்ட கணவர் இப்போ தொழிலுக்கு போனவர் அவர் எங்கே ஒரு தொழிலுக்கு முதல் மீனுக்கு போகிற வீச இப்போ அவர் இந்த கால் வைத்தம் வந்தது அப்புறம் விட்டேன். இப்போ அது இப்போ உங்கள்ட்ட அதுக்கப்புறம் அவரை கால் வரத்துக்கு பிறகுலேருந்து உங்களை கணவரெல்லாம் அக்கா தான் பார்க்குறாங்க. அவன் தான் பார்க்குறேன். இப்போ அவருக்கு திடீர்னு ஏதாச்சும் என்னமோ ஆச்சுன்னு சொன்னேன் உங்களோட நிலவரம். அதுதான் உங்களுக்கு பிறந்த கூட சகோதரங்கள் யாரும் இல்லையா? எங்கள் அண்ணா அது கைட்டிக்கு வரங்கள் எல்லாம் இருக்கு. அப்போ அவங்க பார்க்குற இல்லையா? தாரான் சாப்பிடுறது. அப்போ பிரச்சனை தானே. இனி பாட்டிக்கு மாதம் 4000 கியூஆர் காசு கொடுக்குறாங்க, இன்னும் உங்களோட சகோதரங்கள் பார்க்குது. அப்போ நல்ல உதவிகள் இருக்குது எங்களுக்கு. அப்போ பிரச்சனை. அப்போ நாங்கள் எதுவும் செய்ய தேவையில்ல போல இருக்கு. என்னம்மா செய்யணும்? அவரு அங்கே உழைச்சி பார்க்காவும் கண்டிப்பாக. ஓகே சரி, இப்போ நாங்கள் என்ன உதவிகள் உங்களுக்கு செய்து தரணும், என்னென்ன செய்து தரணும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? தண்ணி வைப்பு எடுத்துதாங்க, வீடு கக்கூசி எடுத்து தாங்களே 3 எடுத்து தான் போதும். ரைட். எங்களுக்கும் ஆசை தான் இப்படியான நிலவரத்தில் இருக்க உங்களுக்கு எல்லாம் எடுத்து வந்து முக்கியமாக இந்த அக்கா தான் பார்க்குறேன். அதான் முக்கியமாக அவதான் கிளீனுக்கு கொண்டு வரேன். டவுனில் எடுத்து வந்து நாங்கள் 14 பெஞ்சை மாற்றி போட்டாங்க. அதில் நெஞ்சு எடுக்கிறோம், பிளட் எடுக்கிறாங்க மதியம் பார்க்குறது. பார்க்கும்போது தெய்வான பாட்டி மாதிரி இருக்கா? தெய்வான பாட்டின்னா தெரியுமா? நான் ஒரு பாட்டி உங்களுக்கு காட்டுறேன், நான் வீடியோவில் ஒரு வீடியோ நான் காட்டுறேன் பாருங்கள். அவங்களும் வயசான ஆள் தான், எப்படி தனியாக இருந்து சம்பாதிச்சு அதாவது அவங்களே பார்த்துக்கொள்கிறாங்கன்றதை காட்டுறேன் நான். அதை பாருங்கள். அப்போ நீங்கள் 3 பேர் ஒன்றா இருக்கிறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக இருந்து பயிர்களை இது வச்சும் செய்து பிழைக்கலாம். இப்போ நாங்கள் இதை எடுத்து இருந்தால் உழைச்சி நீங்களே சாப்பிட்டு கொண்டு நீங்களே பார்ப்பீங்களா? அவங்கள பார்த்துக்கொள்வீங்களா? சொல்லுங்க. தாங்களன் தாராமே. சரியா? ஓகே. இப்போ இதில் வந்து உங்களோட குடும்பத்தில் யாருக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது? அக்கௌண்ட் பேங்க் புத்தகம் அது சமுர்த்தி பேங்க் அங்கே இல்லை. நாங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு ஃபண்டு கொடுத்தா அதை டிபாசிட் பண்ணணும்னு சொன்னால் அதை நீங்கள் வேற ஒரு பேங்க் புத்தகத்தில் டிபாசிட் பண்ணணும். சரி, அதை விடுங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களுக்கு இப்போ இந்த கியூஆர் காசு யாருக்கு கொடுக்குறாங்க? அப்போ பாட்டிக்கும் இருக்கு, உங்களோட அவருக்கும் இருக்கா? உங்களுக்கு எவ்வளவு மாதம்? 2500. உங்களுக்கு 2500, பாட்டிக்கு 4000, டோட்டல் 6500 வருது. அந்த 6000 என்ன செய்ய? அவங்க என்ன செலவு? பார்க்க மட்டும் தான் பண்றதா? பாத்தீங்களா பாட்டி, பாக்குறதுல சுண்ணாம்பெல்லாம் பண்றீங்களா? சரி ஓகே. இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ வந்து உங்களுக்கு மருத்துவத்திற்கோ சரி, உங்கள்கிட்ட சாப்பாட்டிற்கோ சரி சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணி தரோம் நாங்கள். சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக வந்து வீடியோ பார்த்து யாராச்சும் எதுவும் ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னால் அதை உங்கள்கிட்ட கையில் வந்து ஒப்படைக்கிறோம் நாங்கள். சரிங்களா? ஓகே பாட்டி, உங்களுக்கு காசு என்ன தெரியுமா? இது என்னங்க போ $50,000 இருக்குது. சரிங்களா? ஓகே சமத்து. ரைட். ஓகே. இப்போ என்னென்னு சொன்னால் இதில் 40,000 கொண்டு அவர்கிட்ட அப்போ புத்தகம் இருக்குது, பேங்க் புத்தகம். எந்த பேங்கில் இருக்குது? இலங்கை வங்கியில். 40,000 கொண்டு இலங்கை வங்கியில் போட்டு வைங்க. 10,000 எடுத்து இன்றைக்கு 10,000 சாமான் மளிகை சாமான் மாட்டி கொண்டு விட்டு வைங்க. சரிங்களா? சாப்பாடு சாமான் அதாவது அரிசி பருப்பு கோதுமை அதெல்லாம் மாட்டி கொண்டு 10,000 வைங்க. 40,000 இப்போவே வந்து கையோட போய் பேங்கில் போட்டு வைங்க. நாங்கள் இந்த வீடியோ வந்து ஒரு நாளைக்கு பிறகு தான் போடுவோம். என்ன சொன்னால் வீடியோ பப்ளிக் ஆகும்போது உங்களோட கையில் காசு இருக்கிறது வந்து சேஃப்டி இல்லை. ஸோ 40,000 இன்றைக்கு கொண்டு போய் பேங்கில் போட்டுட்டு 10,000 கொண்டு போய் சாமான் பண்ணிடுங்க. சரிங்களா? பேங்கில் போட்டு வைங்க. நாங்கள் நாளைக்கு வந்து புத்தகத்தை வந்து பார்ப்போம். சரிங்களா? இல்லை வேணாம், ஒன்றும் வேணாம், நாங்கள் குடிக்கிறது இல்லை. சரிங்களா? அப்போ புத்தகத்தில் கொண்டு காசை போட்டுட்டு நாளைக்கு வருவோம். நாங்கள் புத்தகத்தில் காசு அடிச்சிருக்கிற 40,000 காட்டணும். சரிங்களா? நாளைக்கே வந்து பார்ப்போம். இன்றைக்கே போங்க கையோட 10,000 சாமான் பண்ணிட்டு 40,000 கொண்டு பேங்கில் போட்டு விடுங்களா? சரிங்களா? அப்போ இந்த ஒரு உதவி பண்ணது உங்களுக்கு யாருன்றது
அதை நான் சொல்கிறேன் இல்லைங்க, கையில் ஒப்படைச்சது தான் நாங்கள். சரிங்களா? இது வந்துட்டு ஃப்ரான்ஸில் வந்துட்டு ஸ்ட்ராஸ்போர்க்லன்ற ஒரு இடத்துல இருக்க ஒரு ஃபேமிலி. அவங்களோட பேர் சொல்ல வேணாம் அப்படி சொல்லிட்டாங்க. படிப்புக்கோ இல்லை முதியவர்களுக்கோ கொடுத்து உதவி பண்ணுங்க அப்படி சொல்லி ஒருத்தருக்கு அனுப்பியிருந்தாங்க. அதில் மிகிதம் இருந்த 50,000 எனக்கு உங்கள்கிட்ட கையில் ஒப்படைச்சிருந்தோம். அவங்கள்ட்ட கடைசி தொலைபேசி இலக்கத்தை சொல்லிக் கொடுறேன் நான், 6234. இது அவங்கள்ட்ட கடைசி தொலைபேசி இலக்கம். ஸோ நீங்கள் நன்றி ஏதாச்சும் சொல்ல போகிறீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு சொல்லுங்கள். நன்றி. நன்றிண்ணா. ரைட், ஓகே. இந்த ஒரு உதவி பண்ண அந்த ஒரு குடும்பத்துக்கு வந்து எங்களோட சார்பில் நாங்களும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் வந்து உண்மையில் பாட்டி, நாங்கள் அடுத்த வாட்டி வரும்போது பயிர் ஏதாச்சும் செய்கிற மாதிரி நார்மலாக வளவுல கொஞ்சம் க்ளீன் பண்ணுவீங்க, சரிங்களா? அண்ட் வந்து இந்த ஒரு வீடியோ பார்த்து யாராச்சும் உங்களுக்கு மேலதிகமான ஹெல்ப், அதாவது அவங்களோட வீடுகளுக்கான ஹெல்ப் பண்ண போகிறீங்களோ இல்லை சொன்னால் மலசல கூடத்துக்கான ஹெல்ப் பண்ண போகிறீங்களோ இல்லை சொன்னால் அவங்களோட வாழ்வாரமான பயிர் செய்கிறதுக்கு இந்த தண்ணி வசதியை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறீங்களோ, இதெல்லாம் வந்து பண்ணி கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் டிஸ்பிளேல தெரியும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து தாராளமாக வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அதன் மூலம் வந்துட்டு அவங்களுக்கான ஒரு உதவியை வந்து நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் காண்பிச்சிருந்தா இந்த ஒரு காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்பர் வேணும் சொன்னால் இன்னும் ஒரு தெய்வான பாட்டி வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உங்களோட பேரை கேட்க மறந்துட்டு நீங்களும் சொல்ல மறந்துட்டீங்க. பரமேஸ்வரி. ரைட், ஓகே. தெய்வானேட்டோ பரமேஸ்வரி அம்மா. ரைட், ஓகே. அண்ட் வந்து இந்த ஒரு வீடியோ அப்படி பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் உங்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். எல்லா பேரும் அப்படி ஒரு வாயின்னு சொல்லுங்கள் எல்லாரும். பாய்.